Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரவுண்ட் 1 நல்லபடியாக பசங்க வந்து என்னாச்சு பார்த்தா கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணிட்டாங்க. இப்போ ரவுண்ட் 2 பசங்களுக்காக நம்ம வீடியோஸ் வந்து கொடுக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நல்லபடியாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே நீங்கள் போதுமானது. உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு எப்போ வேணாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாம் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கிறோம். நேற்றுக்கே நம்ம வீடியோ போட்டிருந்தோம், எவ்வளோ காம்படிஷன் வந்து ரவுண்ட் 2ல் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சரியா, கிட்டத்தட்ட 1,00,000 பேர்கிட்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரவுண்ட் 2ல் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. சரியா, ஏன்னா ரவுண்ட் 1லேருந்து பசங்க மூவ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 4,000 பேர்கிட்ட ரவுண்ட் 2க்குள்ளே வந்திருக்காங்க. அப்போ அந்த 4,000 பேர்த்துக்கு தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கவர்மெண்ட்டோட ரூல் படி கொடுப்பாங்க. சரியா, அப்படிங்கிற பட்சத்தில் அதுவும் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கும். சரியா, ஓகே. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1 முடிச்சுட்டு ரவுண்ட் 2வோட வேக்கன்சி லிஸ்ட், இந்த மாதிரி ஒரு வேக்கன்சி லிஸ்ட் தான் இந்த வருஷம் நமக்கு கொடுப்பாங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லாஸ்ட் இயரோட வேக்கன்சி லிஸ்ட் தான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கீங்க. வேக்கன்சி பொசிஷன் ஆஃப்டர் ரவுண்ட் 1 கவுன்சிலிங் சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. சரியா, இது வந்து லாஸ்ட் இயரோட வேக்கன்சி லிஸ்ட்டு. அப்போ எதுக்கு சார் இப்போ போய் நீங்கள் இதை அப்லோட் பண்ணிக்கிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வச்சு கொஞ்சம் நீங்கள் ஒரு ஐடியாவை என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சாய்ஸ் லிஸ்ட்டுக்கு ரெடி பண்ணி வைக்கலாம். சரியா, ஏன்னா நிறைய பசங்க சாய்ஸ் லிஸ்ட்டு நமக்கு வந்து அனுப்பும் போது அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து, அதாவது சிஇஜி கேம்பஸ்லேருந்தே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டு போட்டு நமக்கு அனுப்புறீங்க. சரியா, அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பாருங்கள், சிஇஜி கேம்பஸில் அதாவது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கேட்டகரியில் வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான், அதுவும் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கு, அதுக்கப்புறம் மெட்டீரியல் சயின்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைனிங் இன்ஜினியரிங்கு, மேனுஃபேக்சரிங், இதில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீட்ஸ் வந்து இருக்கும். சரியா, நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். அதுக்கு பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜியில் கொஞ்சம் சீட்ஸ் வந்து இருக்குது. சரியா, ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து வெறும் 24,000 பேர் மட்டும்தான் ரவுண்ட் 1ல் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஆனால் இந்த வருஷம் 39,145 பேர் என்னாச்சு பார்த்தா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நிறையா பேர் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து எடுத்துருக்கிறாங்க. சரியா, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எடுத்திருக்கிறது வந்து ரவுண்ட் 2 பசங்களுக்கு அட்வான்டேஜ்லாம் கிடையாது. அது யாராவது அட்வான்டேஜ்னு சொல்லி வீடியோ வந்து போட்டுருக்கலாம். ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 பசங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான செய்தின்ட்டு. அவங்க டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னா மூவிங் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு 26ஆம் தேதி என்ன பண்ண போகிறாங்கன்னா காலேஜ், புது காலேஜ் உங்களுக்கு கிடைக்க போகுது. சரியா, அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். சரியா, நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுறதுல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் கவனமாக செயல்பட்டு ரவுண்ட் 2 கொஞ்சம் கடினமாக இருக்க போதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டை கொஞ்சம் கவனமாக நம்ம ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. ஓகே, இப்போ எம்ஐடி கேம்பஸ் பாருங்கள். இப்போ எம்ஐடி கேம்பஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பார்த்திங்க அப்படின்னா எஸ்சிஏ, எஸ்டி, ஏன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் தான் எம்ஐடியில் ரொம்ப ஒரு பெஸ்ட்டான கோர்ஸாக இருக்கும். சரியா, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் சொன்னாவே எம்ஐடி தான் நம்ம சொல்லுவோம். சரியா, கம்ப்யூட்டர் சயின்ஸில் எப்பயும் போல சீட் இருக்காது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் எஸ்எஸ்லையும் சரி, அதே மாதிரி இசிலையும் சரி, இந்த மாதிரி முக்கியமான கோர்ஸில் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே அது எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். இது வந்து சிஇஜி கேம்பஸ் எம்ஐடி. சரியா, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி கேம்பஸை செக் பண்ணி பார்க்கலாம். பிஎஸ்ஜி கேம்பஸை நாம் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து நமக்கு எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்ஜி கேம்பஸ். சரியா, இப்போ பிஎஸ்ஜி கேம்பஸை பாருங்கள். பிஎஸ்ஜி கேம்பஸில் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு கொஞ்சம் சீட்ஸ் வந்து இருக்குது. சரியா, அது இந்த வருஷம் இருக்குமாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி லிஸ்ட்டை பார்த்தா நமக்கு தெரியும். அதேமாதிரி பயோடெக்னாலஜியில் எஸ்சியில் மட்டும் 3 சீட் இருக்குது. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியில் சீட்ஸ் வந்து இருக்குது. சரியா, அப்போ நமக்கு முக்கியமான கோர்ஸ் ஏஐடிஎஸ். சரியா, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சீட்டே இல்லை. கம்ப்யூட்டர் சயின்ஸில் சுத்தமாக சீட் இல்லை. சிவில் இன்ஜினியரிங்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீட் வந்து இல்லை. அதே மாதிரி இசியில் சீட் இல்லை. இந்த மாதிரி அதாவது முக்கியமான காலேஜில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சீட் வந்து இருக்கிறது ரொம்ப குறைவு தான், ரொம்ப ரேர் தான். அதுக்கப்புறம் நம்ம மேலேயே இருக்குது நம்மளோட, அதாவது ஜிசிடி கேம்பஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன கோர்சஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். ஜிசிடி கேம்பஸில் இஎன்ஐயில் மட்டும் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியில் சீட்ஸ், சோசியல் பயோடெக்னாலஜியில் சீட்ஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் சீட் சுத்தமாக இல்லை. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் சீட்டு கொஞ்சம் இருக்குது. ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கில் சீட்ஸ் வந்து இருக்குது. சரியா, ஆனால் இந்த வருஷம் அந்த சீட்ஸும் வந்து இருக்கிறதுக்கு கொஞ்சம் கடினம் தான். ஓகே, அதுக்கப்புறம் சிஐடி அதாவது கோயம்புத்தூரை பார்க்கலாம். கோயம்புத்தூர் சிஐடி கேம்பஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் ரொம்ப முக்கியமான கோர்சஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சீட் வந்து இல்லை. லாஸ்ட் இயரே வந்து பார்த்திங்கன்னா சீட் வந்து இல்லை. அப்போ இந்த வருஷம் ஆக்சுவலாக இந்த காலேஜ்லாம் நீங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா
விட்டுறலாம். விட்டுட்டு மற்ற காலேஜை நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா டயர் 2 காலேஜஸில் மற்ற காலேஜஸ் நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் லிஸ்ட்டை நீங்கள் ரெடி பண்ணி வைக்கலாம். நான் டயர் 2 காலேஜஸில் முக்கியமான காலேஜஸ் வந்து என்னென்ன காலேஜஸ் வந்து வரும் சரியா, அதோட கவுன்சிலிங் கோடு முதற்கொண்டு எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன் சரியா. அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அது உங்களுக்கு ரொம்பவே முக்கியமாக இருக்கும். இதோட பிடிஎஃப் லிங்க் சரியா, இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்கு எடுத்து டவுன்லோட் பண்ணிங்க. எதுக்காக டவுன்லோட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரியா. ஏன்னா 26ஆம் தேதி நீங்கள் வந்து சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணும்போது இதுலேருந்து கொஞ்சம் மாற்றங்கள் தான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.